பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடைப்பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் முந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு காலை வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய லீலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நாம் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த பில்லி சூன்யம் ஏவல் மந்திரத்தை தொழிலாக கொண்ட இந்த குஷாபாவ் பாபாவை பார்க்க வரான். அப்போ பாபா அந்த துவாரகமாய் உள்ள அவனை வரவிடாமல் அங்கேயே தடுத்து நிறுத்துறார். அப்போ பாபா ஒரு கண்டிஷன் போடுறாருன்னு சொன்னோம், அதோடு நிறுத்திடும். அந்த கண்டிஷன் என்ன? பாபா நான் உள்ளே வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அதான் என்னோட எண்ணம், அதுக்கு எனக்கு தயவு செஞ்சு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க குஷாபாவ். பாபா சொல்றார், ஓகே நீ உள்ளே வரலாம், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த பில்லி சூன்யம் பண்ணுறது, ஏவல் பண்ணுறது, இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறது, இந்த விபூதி வர வைக்கிறது, இந்த வாழைப்பழம் வர வைக்கிறது, இந்த ஆப்பிள் வர வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க பார். உன் கையில் இந்த பிரேஸ்லெட் ஒன்று போட்டுருக்க பார். யார்? பாபா சொல்கிறார். பாபாவுக்கு என்ன தெரியுங்க, பாபா இருக்கிறது ஷீரடியில், குஷாபா இருக்கிறது வேற எங்கேயோ. ஆனால் பாபா தெளிவாக சொல்கிறாரு, அந்த கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டை கைட்டி போட்டுட்டு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா பிரேஸ்லெட்டை கைட்டி போட்டு வான்னு அர்த்தமா? அது இல்லை. அந்த கெட்ட தொழில் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு, இந்த மேஜிக் காமிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு நீ உள்ளவான்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம் அதுக்கு? இதன் மூலம் பாபா நமக்கு சொல்வது என்ன தெரியுமா? பாபாவுடைய ஆலயத்திற்குள் நாம் போக வேண்டும் என்றால், பாபா நம்மை நெருங்கி வர வேண்டும் என்றால், பாபாவிடம் நாம் நெருங்கி போக வேண்டும் என்றால், இதை மாதிரி இந்த கெட்ட எண்ணங்களை தயவு செய்து கைவிடுங்கள் என்று பாபா தன்னுடைய சரிதம் மூலம் நமக்கு சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மை. இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது நமது இந்த கெட்ட எண்ணங்கள், இந்த அருவருப்பான வார்த்தைகள், இந்த பேசக்கூடாத வார்த்தைகள், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக பாபாகிட்ட போய் 10 நிமிஷம் பாபா முன்னாடி நின்று உங்கள் குறைகளை சொன்னால் கண்டிப்பாக அந்த மகான் கேட்பார். கேட்பது மட்டுமல்ல, நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை நடத்தி கொடுப்பார் என்பது நிச்சயம். இதுதான் குஷாபாவிட்ட பாபா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன்னா உள்ளவானார். அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? அவன் டக்குன்னு டிசைட் பண்ணுற விஷயமா, ஏன்னா அவனுக்கு சம்பாத்தியமே தான். அவன் என்ன பண்ணிட்டான்? அப்படியே திரும்பிட்டான். எங்கே? துவாரகமாய் உள்ளே வரல, அப்படியே ஓடி போயிட்டான். அவன் வந்துட்டான். ஆனால் அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா பாபாவா பிளாக் மேஜிக்கா, பாபாவா பிளாக் மேஜிக்கா, பாபாவா பிரேஸ்லெட்டா, இந்த கன்ஃபியூஷன் வந்தாச்சு அவனுக்கு. போட்டு குடையுது. கொஞ்ச நாள் போகிறது, அவன் முடிவு பண்ணிட்டான், சரி வேணாம், இதில் என்ன பெரிய நம்ம சாதிக்க போகிறோம், எவ்வளோ பேர் குடும்பத்தை கெடுத்துருக்கோம், எவ்வளோ பேருக்கு பில்லி சூன்யம் வச்சுருக்கோம், எவ்வளோ பேருக்கு இந்த செய்வனை பண்ணியிருக்கோம், எதுக்கு இதெல்லாம் வேண்டாம், இனிமேல் அந்த மகான்கிட்ட போயிடலாம், போய் அவர்கிட்ட 100% சரண்டர் ஆகி அவரோடய இருந்து அவரோடய சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அவன் என்ன பண்ணுறான்? பிரேஸ்லெட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிடறான். தூக்கி எறிஞ்சிட்டு நேராக பாபா கிட்ட வந்துடுறான். உள்ளே விட்டார் பாபா. பாபாவோட கண்டிஷன் அதானே, உன்னோட கெட்ட எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டேன்னா துவாரகமாய்க்குள்ள தாராளமாக வரலாம். அன்பர்களே, இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பாபா ஆசைப்படாமல் நாம் துவாரகமாய்க்குள் நுழைய முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் ஷீரடிக்கு பிளான் பண்ணுவான். சார் நான் அடுத்த வாரம் ஷீரடி போகலான்னு இருக்கேன் சார், தாராளமாக போய்ட்டு வாங்க. அடுத்த வாரம் அவனை பார்ப்பேன், எங்கே சார் ஷீரடிக்கு போறியா? என்னமோ தெரில சார், எங்கள் ஆஃபீஸில் வேலை வந்துடுச்சு, லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க போல.
ஏன்னா பாபா என்ன சோதிக்கிறான்னு தெரியல. நண்பர்களே, சோதனையே அல்ல. இதை நான் பல நண்பர்கள் என்னிடம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து, சார் நான் ஷீரடிக்கு போகணுன்னு ஆசை, ஷீரடியில் என்னென்ன இடம் பார்க்கணும்னு சொல்லுங்கள் சார், இதெல்லாம் நிறைய பேர் கேட்டார்கள். அதை நான் பின்னால் வருகிற நிகழ்ச்சியில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதில் என்னென்னா, பாபா என்னைக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரோ அன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் பாபா உங்களை கூட்டிட்டு போயிடுவார். அதுதான் உண்மை. அதான் நிதர்சனமான உண்மை பாபாவுடைய விஷயத்தில். அது அடியனுக்கு பல விஷயங்களில் நடந்திருக்கிறது. அதை நான் பின்னால் பல நிகழ்ச்சிகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது இந்த குஷாபா வந்துட்டான், எங்கள் துவாரகமாய்க்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு பாபாவுக்கு சர்வ் பண்ணுறான். பாபாவுடைய பணிவிடைகள், பாபாவோடையே கூட இருக்கான், பாபாவோடையே இருந்துட்டுருக்கான். இப்போது பாபா உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ அவனுக்கு அவன் பண்ண காரியம் தப்புன்னு தெரியணும்ல. இத்தனை நாள் அவன் பண்ண இந்த காரியம் தப்புன்னு தெரியணும். அது மட்டும் இல்லை, பாபா அவனுக்கு எப்படி தெரியுமா நிரூபித்தார், இதை மாதிரி ஒரு மந்திர தந்திரம் பண்ணவனை அதே மந்திர தந்திர சக்தியை வைத்து அவனை மாற்றி காட்டினார். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ குஷாபா உள்ள வந்துட்டானா, பாபாவோட அவரோட ஆசீர்வாதம், அவரோட ஆர்த்தி அட்டன் பண்ணுறது, அவருடைய பாடல்களை பாடுவது, அவருடைய புகழை பேசுவது அப்படின்னு கூடயே இருக்கான். அவருக்கு என்னென்ன வேலை அவருக்கு செய்யணுமோ அந்த பணிவிடலாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஏகாதசி அன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நல்லா குறித்து வச்சுக்கோங்க. ஒரு ஏகாதசி அன்னைக்கு, ஏகாதசி வருது. பாபாவுக்கு அன்றைக்கி வழக்கம் போல் பூஜைகள், பிரார்த்தனைகள், மத்தியானம் ஆர்த்தி. இப்போது பாபாவுக்கு மத்தியானம் ஆர்த்தி முடியுது. குஷாபா பக்கத்துலேயே தானே இருக்கான், பாபாவோடைய தானே இருக்கான். இப்போது மத்தியானம் ஆர்த்தி முடிஞ்ச உடனே நான் சொன்ன பார்த்தீங்களா, எல்லா அன்பர்களும் கொண்டு பாபாவுக்கு அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ரொட்டி கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, இது மாதிரி இப்போ ப்ரெட்டு எல்லாம் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க. பாபா வாங்கி எல்லாத்தையும் முன்னாடி வைக்கிறார். அப்போது ஒரு பக்தர் ஒரு ஃபுட் ஐட்டம் ஒன்று கொண்டு வரார், ஒரு உணவு கொண்டு வரார், ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. இது நண்பர்களே, இதில் ஒரு தெளிவான விஷயத்தையே நான் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பாபா விரதத்தன்னைக்கு, வியாழக்கிழமை அன்னைக்கு வெங்காயம் சாப்பிட்லாமா, பூண்டு சாப்பிட்லாமா, இது நிறைய பேர் என்னிடம் கேட்பார்கள். கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது தப்பு இல்லை. அதாவது அவர்கள் விரத முறை ஒன்று இருக்கிறது. ஆனால் பாபா அதெல்லாம் சொல்லவே இல்லை. எனக்கு வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, மசாலா போடக்கூடாது, இதெல்லாம் பாபா சொல்லலை. அதனால் பல பேர் கேட்ட கேள்விக்கு இந்த வியாழக்கிழமை விரதத்திற்கு இதற்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு, தப்பு இல்லை. ஆனால் நம்ம சாப்பிடாம இருந்து நம்ம பழக்கம் பண்ணிட்டோம்னா அதே மாதிரியே இருக்கலாம். அதனால் வீம்புக்கு பாபா ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிட்டு போய் வெங்காயத்தையும் பொண்ணையும் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நண்பர்களே, இப்போ என்ன பண்ணுறான், ஏகாதசி அன்னைக்கு பாபா துவாரகமாயில் உட்காந்துருக்காரு. இந்த ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது அதெல்லாம் பாபா கிடையாது. பாபா எப்போனா எதை வேணால் சாப்பிடுவார், சாப்பிடாமையும் இருப்பார். அது மாதிரியான ஒரு மகான். இப்போது ஒரு அம்மா ஒரு பக்தர் என்ன பண்ணுறாங்க, கொண்டு ஒரு உணவு ஐட்டத்தை கொடுக்குறாங்க பாபாட்ட. அந்த உணவு ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம் போட்டு ஒரு ஐட்டம் தயார் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அந்த ஐட்டத்தை பாபா என்ன பண்ணார், இப்போ இதை வச்சு இந்த குஷாபாவோட ஒரு விளையாட்டு விளையாட போகிறார் பாபா. அது என்ன விளையாட்டு, ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு. அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி.
ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு சுவையான அனுபவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருவானைக்காவலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்த கும்பாபிஷேகம். மகா சுவாமிகளோட உத்தரவுப்படி ஒரு தலைமை சிவாச்சாரியார் போய் அங்கே கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருக்கார். அவள் என்ன தட்சணை கொடுக்குறாளோ, என்ன சம்பாவனை கொடுக்குறாளோ அதை வாங்கிக்க சொல்லியிருக்கா. ஆனால் இந்த தலைமை சிவாச்சாரியார் கொஞ்சம் கூடுதலாக பணம் கேட்டிருக்கார். நான் இவ்வளவு ரூபாய் செலவழித்து அந்த பணத்தை கொடுங்கோன்னு கேட்டிருக்கார். அந்த கிராமத்து தலைவர் வேறு வழி இல்லாமல் மனைவியோட தங்கத்தாலியை அடகு வச்சு ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்க சொல்லிட்டு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இந்த பணம் வீட்டுக்கு வந்த தினத்திலிருந்து அன்றைய தினம் ராத்திரியிலிருந்து இந்த தலைமை சிவாச்சாரியோரோட மனைவி கனவுல அப்பப்போ மாரியம்மன் வந்து தொந்தரவு பண்ணினா, ஒரு கிரீடமெல்லாம் தாங்கி கொண்டு மலர் மாலைகளை அணிந்து கொண்டு ஒரு அம்மன் ரொம்ப உக்ரமான கோலத்தோட ஒரு சூலத்தை எடுத்துன்னு வந்து இந்த அம்மாவை குத்த வர மாதிரி ஒரு மாதிரி பயமுறுத்துண்டு வர ஆரம்பிச்சா. இந்த மனைவி நடுங்கி போயிட்டா, தலைமை சிவாச்சாரியோரோட மனைவி நடுங்கி போயிட்டா. என்னடா இப்படிப்பட்ட கனவுகள் நமக்கு வந்ததே கிடையாதே. சரி, ஏதோ இன்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தா அடுத்த நாளும் இந்த கனவு தொடருது, 3வது நாளும் தொடருது, 4வது நாளும் வருது. அப்பத்தான் கணவர்கிட்ட சொல்றா, இது போல தொடர்ந்து வந்து இந்த கனவு என்ன ஹிம்சை பண்ணிட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நாம ஏதான தெய்வ குத்தம் பண்ணியிருக்கோமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் இதற்கான தீர்வை காஞ்சி மகா சுவாமிகள்கிட்டே நம்ம கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணி மகா சுவாமிகள் அப்போ எந்த இடத்துல முகாம் இருக்கான்னு விசாரிக்கிறார். மகா சுவாமிகள் காஞ்சி சங்கர மடத்தில் இருக்கார். மனைவியோடு என்ன பண்ணுறார், உடனே கிளம்பி காஞ்சி சங்கர மடத்துக்கு போகிறார். மனைவியோடு கிளம்பி சங்கர மடத்துக்கு போய் மகா சுவாமிகள்கிட்ட சரண் புகுந்து அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அந்த தெய்வத்துக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இது போல கனவு வந்த விஷயத்தை சொல்கிறார். கனவு வந்த விஷயத்தை சொன்ன உடனே மகா சுவாமிகள் ஒரு புன்னகையோடு கேட்குறார், அந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக பூர்த்தியாச்சான்னு ஒரு மாதிரி டோனில் மகா சுவாமிகள் கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறார், இந்த தெய்வத்துக்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு எல்லா உண்மைகளையும் அப்படியே சொல்லிட்டார். பெரியவா, அவள் ஏதோ ஒரு சம்பாவனை கொடுத்தா, அந்த தொகை எனக்கு போரலேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ஏதோ அந்த நேரத்தில் ஒரு பணத்தின் மேலே ஒரு பிடிப்பு எனக்கு வந்து நான் அப்படி உளறிட்டேன். அவாகிட்ட இந்த பணத்தை கொடுத்தா தான் நான் போவேன்ற மாதிரி சொல்லிட்டேன். அந்த பணத்தை அவள் எப்படி கொடுத்தா அப்படின்னா, அந்த கிராமத்து தலைவர் தனது மனைவியோட தங்கத்தாலியை அடகு வச்சு அதுலேருந்து பணத்தை கொடுத்தார். அந்த பணத்தை கொண்டு வந்து தான் என்னோட மனைவி கிட்ட நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தெய்வம் சொல்கிறது, ஒரு தலைமை சிவாச்சாரியாரை பார்த்து சொல்கிறது, நான் இன்னைக்கே சொன்னேனேப்பா, அவள் என்ன கொடுக்குறாளோ வாங்கிக்கோ, உனக்கு என்ன தேவையோ அகிலாண்டேஸ்வரி கொடுப்பான்னு நான் சொன்னேனே அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லிட்டு, ஒன்றும் பாதகம் இல்லை. தெய்வம் இப்பேற்பட்ட தெய்வம் பாருங்கோ, ஒரு தீர்வை இவருக்கு சொல்கிறா, ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், அந்த உபாயத்தின்படி நீ செஞ்சா உன்னோட மனைவிக்கு இந்த கனவு வராது, மாரியம்மன் உங்களை தொந்தரவுபடுத்த மாட்டா, உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு மகா சுவாமிகள் சொல்லிட்டு, நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், நீ கேட்குறியாங்கிறார். சொல்லுங்க பெரியவா, ஏற்கனவே நான் கேட்க தவறிட்டேன், இப்போ நீங்கள் சொல்ல போகிற உபாயத்தை நான் நிச்சயமாக கேட்பேன் பெரியவான்னு திரும்ப ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எழுந்திருக்கிறார். மகா சுவாமிகள் சொல்கிறா, இந்த பணத்தை நீ எப்படியான தயார் பண்ணி என்ன தொகை வாங்கினியோ, எந்த தொகைக்கு அந்த தங்கத்தாலி அடகு வைக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு நீயும் உன்னோட மனைவியும் போய் அந்த பணத்தை கொடுத்து அந்த தங்கத்தாலியை தங்கத்தாலியை இவர் மூட்டுக்கணும். மூட்டுண்டு அந்த கிராமத்து தலைவரை அந்த மாரியம்மன் கோவிலுக்கு வர சொல்லு, அவரோட மனைவியையும் வர சொல்லு, இந்த தாலியை அந்த கிராமத்து தலைவர் கையில் கொடுத்து இந்த தாலியை உங்கள் கண் முன்னாடியும் அந்த மாரியம்மனுக்கு முன்னாடியும் அவரோட மனைவி கழுத்தில் திரும்ப கட்ட சொல்லு. இந்த தாலியை வச்சு கொடுத்துட்டார் இல்லையா, அதுவும் அம்மனோட சந்நிதிக்கு முன்னால் இல்லையா, அவர் வந்து தன்னோட நிலையை சொல்லி என்னால் இவ்வளவு தான் முடியும்னு சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்கு மேலே நீ வம்படியாக இருந்து இந்த தொகையை வாங்கிட்ட இல்லையா, அது அந்த அம்பாளுக்கு பொறுக்கவில்லை, அந்த மாரியம்மனுக்கு பொறுக்கவில்லை. அந்த மாரியம்மனுக்கு யார் உண்மையை சொல்லி என்ன சொன்னாலுமே அது பிடிக்கும்.
பொய்யை சொல்லி ஒரு திப்பிசம் பண்ணக்கூடாது. அந்த அம்பாளுக்கு பிடிக்கல. அதனால தான் நீ அடாவடியாக வாங்கிட்டே அப்படிங்கிறதுனால தான் இந்த மாரியம்மன் உன்னோட மனைவியை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. இந்த பணத்தை கொண்டு கொடுத்து அந்த தங்க தாலியை மூட்டு நீ கோவில்லையே தாலியை கட்ட சொல்லு, உனக்கு எல்லாம் சரியா போயிடும், நீ முடிச்சுட்டு எங்கிட்ட வந்து சொல்லுன்னு அந்த தெய்வம் சொல்லியிருக்கு. உடனே தன்னோட ஊருக்கு வந்துட்டு அந்த கிராமத்து தலைவருக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டு, நான் இது போல உங்க கிராமத்துக்கு வரப்போறேன், நீங்க எந்த இடத்துல அடகு வச்சிருக்கீள் அதை நானே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க போறேன், நீங்க கோவிலுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இந்த கணவனும் மனைவியும் புறப்பட்டு அந்த அடகு கடைக்கு போயிட்டு இந்த பணத்தை கொடுத்து அந்த தங்கத்தாலியை மூட்டு இவா 2 பேரும் இதை எடுத்துட்டு அந்த கிராமத்து மாரியம்மன் கோவிலுக்கு வரா. அந்த கோவில்ல தலைவரும் அவரோட மனைவியும் இருக்கா. இந்த தாலியை அம்மன் சந்நிதிக்கு முன்னால அந்த தலைமை சிவாச்சாரியார் அவர்கிட்ட கொடுத்துட்டு, உங்க மனைவி கழுத்துல இதை கட்டுங்கோ, நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணினதுக்கு என்ன தண்டனையோ அது எனக்கு கிடைச்சுடுத்து, அந்த தண்டனையை இந்த அம்பாளே எனக்கு கொடுத்துட்டா, பணத்தின் மேல ஒரு தேவையில்லாத ஒரு ஆசை வந்துடுத்து, எது வரக்கூடாதோ அந்த ஆசை எனக்கு வந்துடுத்து, இந்த ஆசை எங்கிட்டேந்து அகற்றுவதற்காக அம்பாளே ஒரு நாடகத்தை ஆடிட்டா. இந்த கதையை மகாசுவாமிகள் எனக்கு சொல்லிட்டார். அதனால இந்த தாலியை கட்டுங்கோன்னு சொன்ன பிறகு அந்த கிராமத்து தலைவர் கண்களில் ஜலம் ததும்ப அந்த அம்மனை நோக்கி வணங்கிட்டு, அம்மா ஒரு சத்தியமான தெய்வமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கழுத்தில் தாலியை கட்டினார். தாலியை கட்டின உடனே இந்த சந்தோஷமான காட்சியை பார்த்துட்டு இவாகிட்டேந்து விடைபெற்று இவா 2 பேரும் என்ன பண்றா, தலைமை சிவாச்சாரியாரும் அவரோட மனைவியும் தங்களோட கிரகத்துக்கு வந்துட்டு அன்றைய தினம் ராத்திரியே காஞ்சிபுரத்துக்கு புறப்படுறா. பெரியவ வந்து சொல்ல சொன்னா இல்லையா, இதை பற்றி ரிப்போர்ட் பண்ண சொன்னா இல்லையா, நீ பண்ணிட்டியா என்னங்கிறத வந்து சொல்லுன்னு சொல்ல சொன்னா இல்லையா, நேராக அடுத்த நாள் கார்த்தால போயிட்டு பெரியவா கிட்ட சொல்கிறா, பெரியவா அந்த தங்கத்தாலியை நானே மூட்டு இத்தனை ரூபாய் பணம் கொடுத்தேன், மூட்டுட்டு என்னோட கண் முன்னாடியும் அந்த அம்பாள் முன்னாடியும் அவரே தன்னோட மனைவி கழுத்தில் தாலி கட்டிட்டார் பெரியவா, இப்போ தான் என்னோட மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொன்ன உடனே அந்த தெய்வம் மகாசுவாமிகள் என்ன பண்ணுறார், ஒரு சிப்பந்தியை பார்த்து அந்த தட்டு எடுத்துட்டு வாங்குறார். அந்த தட்டில் இவருக்கு உண்டான சகலவிதமான மரியாதைகளையும் செய்யும் விதமாக பழம், பாக்கு, வெத்தலை எல்லாமே இருக்குது. கூடவே ஒரு ரூபா நோட்டு கட்டும் இருக்குது. இதை அவற்றை கொடுத்துட்டு இதை எடுத்துக்குங்கோ, இதை எடுத்துக்குங்கோ, அகிலாண்டேஸ்வரி உங்களுக்கு கொடுத்ததா நினச்சிக்குங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த தொகையை எண்ணி பார்த்த பிறகு அந்த தலைமை சிவாச்சாரியாருக்கு புரிகிறது, எத்தனை ரூபா கொடுத்து அந்த அடகு கடையில் அந்த தங்கத்தாலியை மூட்டாரோ, இவரோட தொகையை எவ்வளவு செலவு பண்ணினாரோ அந்த தொகை அப்படியே மகாசுவாமிகள் தனது பிரசாதமாக, தனது அருட்பிரசாதமாக இவருக்கு இங்கே தட்டில் வச்சு கொடுத்துருந்தார். அதன் பிறகு அந்த சிவாச்சாரியார் கண்கள் அந்த அளவுக்கு குளமாயிடுத்து. எப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இருந்து எனக்கு நீங்கள் வழியே சொன்னேள், நான் அதை மீறிட்டேன், அதை மீறினாலும் ஒரு உபாயத்தை சொல்லி என்னை அதிலேருந்து மீட்டுட்டேள், மீட்டுட்டாலுமே நான் என்ன தொகை செலவு பண்ணினேனோ அதையும் அட்சர சுத்தமாக ஒரு பைசா குறைவில்லாமல் ஒரு பைசா கூட இல்லாமல் கொடுத்தேளே பெரியவான்னு அந்த தெய்வத்தின் சந்நிதியில் திரும்ப விழுந்து நமஸ்காரம் பண்ணினா தம்பதி சமேதராக. மகாசுவாமிகள் அனுகிரகம் பண்ணி நல்ல காரியம் நிறைய பண்ணு அப்படின்னு மகாசுவாமிகள் அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சார். அந்த தெய்வத்துக்கிட்ட யாருமே ஏமாற்ற முடியாது, யாரும் பொய் பேச முடியாது. அந்த தெய்வம் சொல்றதை கேட்டு வாழ்ந்தால், அந்த தெய்வம் சொன்ன உபதேசப்படி நான் வாழ்ந்தால், அந்த தெய்வம் என்னென்னலாம் அறிவுரை சொல்லியிருக்கோ அதையெல்லாம் கடைப்பிடிச்சு வாழ்ந்தால் நமக்கு எல்லா நாளுமே சொர்க்கமாக இருக்கும். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् पुरुषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम्.
भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम् सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम् मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम् गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम् सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम् श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदम् तस्याभीष्टप्रदं शम्भोः यः पठेन्मङ्गलम्